இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அது இன்றைக்கு மட்டும் கிடையாது, எப்பொழுது தேவன் நம்மளோட இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. நம்மளை தெரிந்து கொண்டார், நம் பேர் சொல்லி எழுதியிருக்கிற தேவனாக இருக்கிறார் அவர். முதலாவதாக இந்த உலகத்தில் நம்ம பேர் சொல்லி அழிக்கணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு உரிமை இருக்கிறது? யார் நம்மளை பேர் சொல்லி அழைப்பாங்க? நம்ம தாய் தகப்பன் பேர் சொல்லி அழைப்பாங்க, இல்லைன்னா நம்ம அண்ணன் தம்பிங்களோ அக்கா தங்கச்சிங்களோ பேர் சொல்லி அழைப்பாங்க இல்லையா? ஆனால் அங்கே பேர் சொல்லி அழைப்பாங்க, பயப்படாதேன்னு சொல்லுவாங்களா? பயப்படாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு வரும்போது நீ பயப்படாதே, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை நாள் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் நம்மளுக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாரு, நீ பயப்படாதே, எப்பொழுது உன்னோட நான் இருக்கிறேன்றாரு. அவர் தான் நசரேயனாகிய இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். இப்போ ஒரு வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிக்கல பாருங்க. ஏசாயா 43 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஏசாயா 43:1 படிங்க. இதோ இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இது என்ன சொல்றாங்களா? இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகின்றது, பயப்படாதே. என்ன சொல்றார் அவரு? சொல்லுங்க. பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன். அவர் என்ன பண்றாரு? பேர் சொல்லி அழைத்தேன். நம்மளுக்கு பேர் சொல்லி பயப்படாதே என்று சொல்றது யார் சொல்லுவாங்க? பயப்படாதே அப்படின்னு சொன்னா நம்ம தேவன் தான் சொல்ல முடியும். யார் என்ன சொன்னாலும் பயப்படாதேன்னு சொன்னாலும் ஒரு பக்கம் நம்மளுக்கு பயம் இருக்கும், கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கும். ஆனாலும் நம்ம தேவன் சொல்லும்போது நம்மளுக்கு பயமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், அவர் நம்மளோட இருக்கும்போது பயப்படாதேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னன்னா இன்னும் விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. அதே போல் பாருங்க, உன் பேர் சொல்லி அழைத்தேன். பேர் அவர் என்ன பண்ணார்? அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகம் 50:21 படித்து பாருங்க. ஆதியாகம் 50வது வசனம் அதிகாரம் 21வது வசனத்தில் யோசேப்பு தன சிநேகிதர்கள் தன சகோதரர்களை பார்த்து என்ன சொல்றாரு படிங்க. அதனால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களே பச்சமாய் பேசினார். பார்த்தீங்களா? அப்போ மோசே இவர் யோசேப்பு நம்ம பார்க்கும்போது அந்த புக்கு நான் படிக்கும்போது, ஆதியாகம் படிக்கும்போது சரி, வேத வசனத்தை படிக்கும்போது சரி, என் கண்ணுகளை அப்படி தார நீ தண்ணீர் வரும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க சகோதரர்களை கொண்டு போய் அவர் குழியில் போட்டுட்டார். அவர் என்ன பண்ணுறாரு? வித்து போட்டுட்டார். ஆனால் அங்கே போய் அவர் என்ன பண்ணுறார்? எகிப்து தேசத்தில் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை அனுபவிச்சார். அவர் எவ்வளோ அழுந்திருப்பார் நினச்சி பாருங்க. ஒரு நாள் நம்ம தாய் தகப்பனோ நம்ம சொந்த பந்தங்களோ பிரிஞ்சு ஒரு நாள் எங்கேயாவது நம்ம போயிட்டோம், யாராவது நம்மளை கெடுத்துட்டு போயிட்டாங்க, இல்லை நம்ம பிள்ளைங்களை யாராவது கெடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஹிருதயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும்? நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லையா? எப்படி இருக்கும்? யாராவது நம்ம பிள்ளைங்களை கெடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க என்ன ஆயிருக்கிறானோ, அவன் சாப்பிட்டானோ இல்லையோ அப்படின்னு சொல்லி எவ்வளோ அந்த தாய் தகப்பன் ஹிருதயம் துடிச்சிருக்கும். ஆனாலும் அதே போல தான் யாக்கோபு ஹிருதயம் கூட துடிச்சிருக்கும். அவங்க அம்மா இல்லை, ஆனால் இவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி யாக்கோபு அப்படி துடிச்சிருப்பார். யாக்கோபு ஒரு தேவகுமாரன் தானே, தேவ பக்தி உள்ளவனு தானே நம்ம நினைக்கலாம். யாக்கோபு ஒரு தேவ பக்தி உள்ளவள் தானே, அவ யாக்கோபுக்கு இந்த மாதிரி நடந்தது கேள்வி வருதுமா? வராதா? வரும். ஆனாலும் தேவனோட சித்தம் எதுவோ அதன்படி நடந்துதான் ஆகணும். அதனாலே பாருங்க, ஆண்டவருக்கு முதலே தெரியும் பஞ்சகாலம் வரும், இந்த ஜனங்களை நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார்? ஆதியிலவே அவருக்கு என்ன பண்ணுறாரு? தர்ஷனம் கொடுத்தார். அந்த தர்ஷனம் கொடுத்து அவர் என்ன பண்ணார்? தர்ஷனப்படி அவர் என்ன பண்ணார்? வித்து போட்டாங்க. அங்கே போய் பல பாடுகள், அவமானங்களும், நிந்தைகள் எல்லாம் அவர் சகித்தார்.
ஆனாலும் சகோதரங்களாகி போகிறாங்க. போகும்போது அந்த சகோதரங்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்க சகோதரங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, பயந்துட்டாங்க சகோதரங்க. இவனெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், குழியில் போட்டோம், இவனுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணோமே. ஆனால் இப்போ இவனு ஒரு எகிப்து தேசத்தில் ஒரு பிரதான மந்திரியாக இவன் இருக்கானே, இப்போ நம்மளை பழி வாங்கிடுறானோ என்னவோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், சகோதரங்களை பயப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யாக்கோபு இருக்கிற வரை கொஞ்சம் பரவாயில்லை. யாக்கோபு மரித்த உடனே இவருக்கு அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுச்சு, அண்ணா அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, நீ என்ன பண்ணுறாரு, அதனால நீ பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்களை குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கும் ஆறுதல் சொல்லி அவர்களுடனே பச்சாபாதமாய் பேசினார்கள் இல்லைங்களா. அதுபோல தான் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பார்க்கும்போது எஸ்தர், நீங்கள் பார்க்கும்போது எஸ்தரில் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும்போது எஸ்தர் பார்த்து இவர் சொல்கிறார் போவாஸ், எஸ்தரே நீ பயப்படாது. அந்த வசனம் படிப்பா. எஸ்தர் பார்த்து சொல்கிறாரு, சொல்லுங்க. எஸ்தர் 3வது அதிகாரம் 11வது வசனம். ஆமானை நோக்கி, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். முதலாம் மாதம் 11ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகளை அழைக்கப்பட்டார். ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லோரும் அறிவார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ரூத்து கூட நீங்க பார்க்கும்போது மோவாபு ஸ்ரீ அப்படின்னு சொன்னா, மோவாபு வம்சம் எதுன்னா, லோத்துக்கு தகப்பனுக்கே அவன் லோத்த பிள்ளைங்களை பெற்றாங்க இல்லையா, அந்த சந்ததி நோவாபு சந்ததி. அந்த சந்ததியில் இருந்து வந்தவள் தான் ரூத்து. அந்த நோவாபு சந்ததி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேர்த்துவே மாட்டாங்க. ஆனால் ஜாதி மதங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துச்சு. இன்னொன்று, தகப்பனும் மறித்துட்டாரு, மாமனாரும் மறித்துட்டாரு. ஆனால் வயசான நெகோமிக்கிட்டே அவருக்கு நெகோமியோட சேர்ந்து வந்தா, பெத்லெஹேமுக்கு வந்தாள். ஆனாலும் அவர் போவாஸ் கண்ணுகளை தேவனுக்கு என்ன பண்ணுச்சு, தயவு காட்டுச்சு. அப்போ அவர் சொல்ல, நீ பயப்படாதே மகளே அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல தான் உங்களை பார்த்து கூட தேவன் சொல்கிறார், மகனே நீ பயப்படாதே. என்ன காரியம் இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, பயப்படாதேன்றாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கும்போது நான் எதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக இருக்கும்போது தான் செத்துருவானவங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீங்கள் தைரியமாக இருக்கணும் எப்பொழுதும். ஹல்லேலூயா. இன்னொரு அதே 43 7வது வசனம் வாசிங்க. 43 ஏசாயா 43 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம் 43 7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். பாருங்க, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து, எதுக்கு, தேவனோட மகிமைக்கென்று உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமத்தின் நிமித்தமும் யாவரையும் கொண்டு வாங்க. இது நீங்கள் கவனமாக கேட்கணும். என்ன நாமத்தின் நிமித்தம் எல்லாரையும் நீ கொண்டு வாங்க. எதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், எதற்காக உருவாக்கினார், எதற்காக அபிஷேகித்தார், எதற்காக நம்மளை இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் நாமத்து நிமித்தம் நம்மளை போல இருள இருக்கிற ஜனங்களெல்லாம் நம்ம வெளிச்சத்தில் கொண்டு வர்றதுக்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம எதுக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னா, இருள இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தில் வரணும், அவங்க நாம மகிமைக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. சரி, அவர் தெரிந்து கொண்டார், உருவாக்கினார். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, தேவனோட ராஜ்யம் கட்டி கொண்டிருக்கிறோமா, தேவன் நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ கனி கொடுக்காம இருந்தால் அந்த மரத்தை என்ன பண்ண, கனி கொடுக்காத இல்லாத மரத்தை வெட்டி போடுகிறேன் என்றார். நம்ம நினைக்கலாம், சரி நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதும், என் குடும்பம் என் பிள்ளைங்களும் நல்லா இருந்தால் போதும், எனக்கு நேரம் இல்லை, வேலைக்கு போகிறேன் நான், இல்லைன்னா எனக்கு படிப்பு இல்லை, பட்டம் இல்லை அப்படின்னு கூட நீ சொல்லலாம். நீ படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பட்டம் இல்லாமல் இருக்கலாம், பதிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உன்னோட இருக்கிறார்.
உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை நேசிக்கிறார். அதுக்காக நீ என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்காக நீ போய் சத்தியத்தை சொல்லணும். சொல்லாமல் இருந்தால் முடியாது. ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இல்லைன்னா, ஒரு வாஞ்ச ஒரு தாகம் உங்களுக்கு இல்லைன்னா தேவன் சமூகத்தில் நிற்கவே முடியாது. முடியுமா? முடியாது. ஒரு வைராக்கியம் உனக்கு இருக்கணும். உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா, ஒரு தீர்மானம் செய்யணும்னா, ஏதாவது நல்லது செய்யணும்னா, எப்படி ஒரு வீடு கட்டினா வைராக்கியம், ராத்திரி பகலும் எங்கே போய் கடனை வாங்கியோ அங்கேயோ கடனை வாங்கி கொண்டு வந்து அந்த ஆளை பார்க்கணும், இந்த ஆளை பார்க்கணும், பிளம்பரை பார்க்கணும், பெயிண்டினை பார்க்கணும்னு சொல்லி அந்த வாஞ்சவங்களுக்கு இருந்து நீ வீடு கட்டுறியே. ஆனால் தேவன் இந்த வானத்தையும் பூமியும் படுத்த கர்த்தருக்கு நீ வீடு கட்டணும், ஆத்மாக்கள் ஆதாயம் படுத்தணும். ஒரு வைராக்கியம் உனக்கு இருக்கணும், ஒரு தாகம் உனக்கு இருக்கணும், ஒரு வாஞ்ச உனக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வைராக்கியம் இல்லாமல் இருந்தால் உனக்கும் எனக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. அவர் ரத்தம் சிந்தாமல் இருந்தால் உனக்கும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அதனால ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கணும். அவர் பிதாவை இடத்துல, ஏன்னா அவர் பிதா அனுப்பினாரு, வந்துட்டார். ஆனால் வந்து அவருக்கு எவ்வளோ பாடுகள் வந்தது, எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தது, உபத்திரங்கள் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் சீஷர்கள் எவ்வளோ உபத்திரங்கள் வந்தது தெரியும். பரிசுத்தவான்களுக்கு எவ்வளோ உபத்திரங்கள் வந்ததுன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு கூட நம்மளை போல மனுஷர்கள், எலீஷா எவ்வளோ உபத்திரங்கள் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ பாடுகள் அவர் பட்டாருன்னு கூட நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்தை ஜெயித்தார்கள். ஆனால் நீயும் நான் என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும் உலகத்தை. நம்ம நினைக்கலாம், எனக்கு நம்ம ஏதோ ஒரு சாக்கு சொல்லி கொண்டு இருக்கவே கூடாது. ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கணும். யாருக்காவது இன்னைக்கு ஒரு 4 கை பருதி என்ன பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் யாருக்காவது ஒரு 10 பேருக்காவது நான் கொடுக்கணும். இது முடியுமா? முடியாது. நம்மளால முடியும். அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். யார் வீட்டுக்காக போய் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இல்லாமல் இட்டால் நம்ம வாழவே முடியாது. நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். அது வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதித்தார். நம்மளுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும். இயேசு கிறிஸ்து அவருக்காக அவர் வரல, நமக்காக தான் அவர் வந்தார், நம்ம பாவங்களுக்காக தான் அவர் வந்தார். அதனால் அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். இல்லைன்னா அந்த வைராக்கியம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. பாருங்க, கிறிஸ்தவங்களை எப்பொழுது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா, சிரிச்சிட்டே இருக்கணுமா, சமாதானமாக இருக்கணுமா எல்லாரும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறோமா? யாராவது புதுசாக சபைக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபையில் வர்றவங்களுக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறோம் நம்ம? சந்தோஷம், அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன கஷ்டம், உங்களுக்காக இதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் எழுதி அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா நான் வந்தால் போதும், யாரை சரி வந்தாங்களா போனால் போட்டு. இல்லைன்னா சபைக்கு வர்றவங்களுக்கு கூட சொல்லி கூட கொடுத்துடுறாங்க கொஞ்சம் சிலர். ஏன்னா நீங்கள் உதவி செய்ய மாட்டாங்க, இங்கே அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கூட. ஆனால் சகோதரிகளை, இதெல்லாம் எவ்வளோ பாவம் தெரியுமா? ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? சபைக்கு வர்றவங்கக்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நம்ம நேசிக்கிறோம்? அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கொள்ளுவாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது, நான் விக்கிரகாராதனையில் இருக்கும்போது ஒரு இடத்துக்கு எனக்கு அன்புன்னா எதுன்னு எனக்கு தெரியாது, பாசம்னா எதுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இந்து பண்டிகை வந்தது, ஒரு அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அம்மா எனக்கு வச்சு கனப்படுத்தினாங்க. அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு சந்தோஷம் எப்படி அப்படின்னு சொல்லி. அதுபோல் எத்தனை பேரை நம்ம சபையில் வராங்க புதுசாக, எத்தனை கஷ்டத்தோடு வர்றாங்க, கண்ணீரோடு வர்றாங்க. அவங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோமா? என்னம்மா கஷ்டம், எதுக்காக ஜெபிக்கணும், பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறாரு, நீங்கள் வாங்க. எத்தனை பேர் சபைக்கு வர்றவங்கக்கிட்ட பேசுகிறீங்க? இல்லை உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட எத்தனை பேர் பேசுகிறீங்க? எத்தனை பேர் தேவனை பற்றி சொல்கிறீங்க? நினச்சி பாருங்க. இல்லையே, அந்த ஹிருதயம் ஏன் நம்மளுக்கு வரல? ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால், பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் அந்த குணங்கள் நம்மளுக்கு வரும். பரிசுத்தாவியானவர் இல்லாமல் இருந்தால் குணங்கள் வராதுங்க. அதனால தான் பரிசுத்தாவியானவர் நம்மளை விட்டு போயிட்டான்னா, என்ன சொன்னேன் அப்போ சொன்னேனே, செத்து போனவனுக்கு சமானமா. பரிசுத்தாவியானவரை மட்டும் நம்மளை விட்டு போகக்கூடாது. பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருக்கும்போது சும்மா நம்மளால் இருக்க முடியாது. பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருக்கும்போது தூங்க கூட முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, ராத்திரி எனக்கு தூக்கம் வராது. ஆண்டவர் எப்போ எழுப்புறாரோ அதால் அப்போ என்ன பண்ண, டக்கு என்னை எழுப்பி உட்காருவேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஏம்மா ராத்திரியெல்லாம் தூங்கலை, இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இல்லையா? ஆனால் வரமாட்டேன்து. கொஞ்சம் நேரம் போய் கதவு சாத்திட்டு தூங்கலாம் அப்படின்னு சொன்னால் தூக்கம் வரமாட்டேன்து. பரிசுத்தாவியானவர் சொல்வார், இதுக்கு இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுபோல் நான் என்ன சொல்கிறேன்னா, பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருக்கும்போது
நம்மளுக்கு தூக்கம் வராது. இன்னொன்று, பரிசுத்தாவியானவர் உங்களை விட்டு விலகி போயிட்டானோ ஒன்று போனதுக்கு சமாதானம். ஆனால் மறுபடி கேளுங்க ஆண்டவர்கிட்ட, பரிசுத்தாவியானவர் எனக்கு கொடுங்க, பரிசுத்தாவியானவரே என்னை நிரப்புங்க, உங்கள் ஆவிலே நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண வாஞ்சியோட நீங்கள் கேட்குறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு காரியம், சத்தியத்தை சொல்லணும், ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். சபையில் வந்து நம்ம ஜெபிக்கணும். சபையில் நம்ம சபை இப்படி இருக்கிறதுன்னா, ஜனங்கள் இல்லாமல் இருக்கிறன்னா நம்ம தான் காரணம். ஆண்டவர் நம்மளை தான் கேட்பார். அதனால் நம்ம சபைக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு அன்போடு அவங்களுக்கு பேசணும், சிரிச்ச முகத்தோடு அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். சரிம்மா, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நம்ம இப்படி இருக்கிறோம். ஒரு வீட்டில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம உம்மான்னு போகிறோம், ஏதோ கஷ்டத்தில் போகிறோம். ஜெபம் பண்ணும்போது அவங்க கேட்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? இதே இப்படி கஷ்டத்தில் இருக்குது, இது போய் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன்னா ஆசீர்வதித்தார். ஏன் நீ இப்படி இருக்கிற கடனோடா, ஏன் நீ இப்படி இருக்கிற வியாதியோடா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா இல்லையா? நினைப்பாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ எப்பொழுது எப்படி இருக்கணுமா? சிரிச்ச முகத்தோடு நீ எப்பொழுது இருக்கணும். என்ன இருந்தாலும் தேவனுக்கிட்டே தான் நீ அறிக்கை செய்யணும். ஜனங்கள்கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. உனக்கு கஷ்டம் யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நீ யார்கிட்ட சொல்லணும்? தேவனை பாதத்தாண்ட நீ சொல்லணும். இல்லை ஊழிக்காரங்கக்கிட்டே சொல்லலாம், ஏன்னா எனக்காக இப்போ ஜெபிங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அடுத்தவங்கக்கிட்ட நீ சொல்லும்போது அவனை பரியாசம் பண்ணுவான், கேவலமாக பேசுவான். அதனால நீ அவனுக்கிட்டே நீ சொல்லாதன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுபோல் நீ என்ன பண்ண, ஆண்டவர்கிட்டே சொல்ல உனக்கு கஷ்டமே இல்லை, அவர் உனக்கு கஷ்டத்தை நிறைவேற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் நீங்கள் கர்த்தருக்கு விசேஷித்தமார்கள் ஆனவர்கள், தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படியே சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். அவர் அவர் மேலே அவர் அன்பு வைத்திருக்கிறார், அக்கறை கொண்டிருக்கிறார், பேர் சொல்லி அளித்திருக்கிறார். இந்த அன்பு இந்த உலகத்தில் யாருக்கு வராது? தேவனுக்கு மட்டும்தான் உங்கள் மேலே அந்த அன்பு இருக்கிறனால தான் அவர் என்ன பண்ணார்? உங்களுக்காக சிலுவை சுமந்தார், உங்களுக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்ட அவமானங்களின் நிந்தைகளை செதுகித்து மரித்து 3ஆவது நாள் உயிரோடு வந்து சதா காலங்கள் உங்களோட நான் இருப்பேன், நீ என் நாமத்தினால எது கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லுகிறவர் யாராவது இந்த உலகத்தில் இருக்கா? இல்லை. இருக்கிறது யாரு? நம்ம தேவனு மட்டும்தான் அப்படி சொல்வார். யார் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சொல்ல கஷ்டப்படும் போது நான் பார்த்துக்கிறேம்மா, நான் இருக்கிறேம்மா, நீ பயப்படாது. எத்தனை நாள் அவனை பார்ப்பான்? கொஞ்ச நாள் தான் பார்ப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அவனை கைவிட்டுடுவான். ஆனால் நம்மளை கைவிடாத ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்கிறேன். அந்த வசனத்தை இப்போ படித்தாலும் சரி, இல்லைன்னா படிக்காமல் ஆகாய் எடுங்க. 1:6 1லிருந்து 6 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் இருந்த என்னென்ன பாடுகள் அனுபவிப்பீர்கள் என்று அதில் இருக்கிறது. ஆகாய் 1வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் எழுதி வைத்துக்கணும். எழுதி வைத்து அது கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்யாமல் இருக்க யாராவது ஒருத்தர் படிங்க. அது படிங்கப்பா. நீங்கள் 6 இல்லைப்பா, 1லிருந்து படி. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்றும் யூதாவின் தலைவனுக்கும் யோசாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாக்கி அவர் சொன்னது என்னவென்றால் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கும் ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். இன்னும் வரவில்லை. அப்ப நம்ம சொல்றோம், என்ன சொல்றாங்களா? சரி, நான் ஊழியம் செய்யறதுக்கு என்ன எனக்கு ஏற்ற காலம் வரல, எனக்கு பிள்ளைங்களுக்கு தீர்மானம் ஆகல, எனக்கு என்ன வேலை கிடைக்கல, எனக்கு என்ன கொஞ்சம் வயசு இருக்குது, வயசு ஆனுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் சொல்லுங்க? வயசானுக்கு அப்புறம் நான் ஊழியம் செய்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னொன்று கடன் இருக்குது, அந்த கடன் தீர்ந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஊழியத்துக்கு வர்றேன். இது சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். இன்னும் வேலை இல்லை, வரவில்லைன்றார்கள்.
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆனாலும் ஆகாய் எனும் ஆகாயன் என்றும் தீர்க்கதரிசியை மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை உண்டாக்கி அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மாசு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவே. இப்பொழுதும் என் வீடு பாழாய்ப்படுக்கும் போது, எந்த வீடு? சபை, நம் ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நீங்கள் பாவப்பட்ட உங்கள் வீடுகளும் குடியிருக்கிறீர்கள். நீங்க நல்ல வீடுகளை கட்டிக்கிட்டு, பில்டிங்களை கட்டிக்கிட்டு, நல்ல வசதியோட நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க, என்ன பண்றீங்க? குடியிருக்கிறீங்க. ஆனா என் வீடு என்ன இருக்கிறது? பாழா இருக்கிறது. ஜனங்களே இல்லை, ஆத்மாக்களே இல்லை, ஜபம் பண்றவங்களும் இல்லை. இது எப்படி இருக்கிறது? பாழா இருக்கிறது என் வீடு. ஆனா உங்களுக்கு என்ன பண்ணீங்க? வீடுகளை கட்டிக்கிட்டு நல்ல வசதியோட இருக்கிறீங்க. இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தோம். நீங்கள் பாருங்க, இதுதான் கவுனமா நீங்க கேட்கணும். நீங்கள் திரளாய் விதித்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சமாய் நீ எவ்வளவுதான் சம்பாதி, எவ்வளவுதான் வேலைக்கு போ, நீ என்ன பண்ண? திரளாய் நீ கஷ்டப்படுற. ஆனா என்ன பண்ற? உன் வீட்டுக்கு வரும்போது அந்த பலன் எவ்வளவு வருது? கொஞ்சமாய். சொல்லுங்க, கொஞ்சமாய் வருது. திருளாய் நீங்க ராத்திரி பகலும் என்ன பண்றீங்க? கஷ்டப்படுறீங்க. ஆனா திருளாய் வருது. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. நீங்க புசிக்கிறீங்களே, திருப்தி இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேரை நான் புசிக்கிறேன், நான் திருப்தியா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சேன், சாப்பிட்டேன், அப்பா திருப்தியா சாப்பிட்டப்பா இன்னைக்கு அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? டேஸ்ட் சொல்லலாம், அப்பா இன்னைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் இருந்துச்சப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் திருப்தியாக இருக்குதப்பா சாப்பிட்டேன், ஆனால் நான் எந்த ஒரு கவலை எனக்கு தேவனை கொடுக்கலப்பா சொல்ல முடியுமா? அந்த வாயில் இருக்கும்போது என்ன பண்ணுது? ருசி நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் முடித்தியோ ஒருவனுக்கும் குளிரிடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவன் போல அதை அவன் சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. ஆனா கூலி சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுறானா. அதுபோல தேவன் என்ன பண்றாரு? தேவனோட கோபாகினி நம்ம மேல வராதபடி நம்ம என்ன பண்ண? தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவங்களா இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லி கொண்டு நம்ம இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு சகோதரி சொன்னா, நான் எத்தனை நாள் வாரேனோ, எத்தனை நாள் வாழ்றேனோ தெரியாது, எத்தனை நாள் வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்காக நான் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். எந்த வேலை எப்படி போனாலும் சரி, நான் தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒரு வைராகியமாக இருக்கிற அந்த சகோதரிக்கு நான் கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணுறோம்? கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் வயசானுக்கு அப்புறம் பைபிள் படிக்க முடியுமா உங்களால்? வயசானுக்கு அப்புறம் உங்களால் உபவாசம் இருக்க முடியுமா? சுகர் வியாதிகளெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களால் உபவாசம் இருக்க முடியுமா? வயசோடு இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். வயசோடு இருக்கும்போதே தான் நீ சுவிசேஷம் சொல்லணும். வயசோடு இருக்கும்போதே தான் நீ எல்லாமே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். வயசாகிடுச்சு, வயசானுக்கு அப்புறம் பார்க்கலாம். வயசானுக்கு அப்புறம் உன்னால் முடியாது. கண்ணு தெரியாது, காது கேட்காது, நடுக்கிறது கால வராது உனக்கு. அதனால வயசோட இருக்க போது வாலிப வயசுல சிருஷ்டிகண்ணனே, வாலிப வயசுல தேவனை தேடு, வாலிப வயசுல நீ ஓடு, வாலிப வயசுல நீ கடி கொடு. அதுதான் தேவன் சொல்றாரு. நான் ஒரு வாட்டி வேதனைப்படுவேன் தெரியுமா? வயசான காலத்துல எனக்கு ஊழியம் கொடுத்துரு, உபவாசம் இருக்க முடியாது, ஓடி ஜெபிக்க முடியாது, ஒண்டி ஓகட்ட தெரியாது, யாருனாவதுன்னா என்ன பண்ணணும்? கூப்பிடணும். தேவனே, எவ்வளோ வேதனைப்படுறது தெரியுமா நான்? ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. தேவன் உங்களுக்கு வயசு கொடுத்துருக்காரு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. இப்பிருந்து ஓடுங்க. பவுல் சொல்கிற போல என்ன சொல்கிறாரு? ஓடுனே, நல்ல ஓட்டத்தை ஓடுனே, விசுவாசத்தை காத்துக்கொண்டே, ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கொண்டே அப்படின்னு சொல்லி வசனத்தைப்படி என்ன பண்ணணும்? இப்பிருந்து ஓடணுங்க. நீங்கள் சும்மா இருக்கவே கூடாது, ஓடணும். ஒரு ஆத்மாவதை ஆயுதத்தை படுத்தணும். இப்படி நீங்கள் படித்து பாருங்க, தேவன் என்ன பண்ணுறார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான்
நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் பார்க்கும்போது வேதத்தை நான் வாசிப்பேன். ஆனால் வாசிக்க தெரியாது, கூட்டி கூட்டி தான் நான் வாசிப்பேன். அப்படி வாசிக்கும் போது என் கண்ணில் அப்படியே தார தார தண்ணீர் வரும். அந்த புக்கெல்லாம் நெனைஞ்சிடும். ஏன்னா பரிசுத்தவான்களில் எவ்வளோ பாடுகள் பட்டிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு, எவ்வளோ அவமான நிந்தைகள் எல்லாம் சகித்து இருக்கார்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு, எவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிறாரு. யாருக்காக? எனக்காக தானே. இவ்வளோ பாடுகளெல்லாம் தேவன் பட்டிருக்கிறது யாருக்காக? எனக்காக தானே. அப்போ நான் பாவி, நான் பாவம் செஞ்ச பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விடுவேன் நான் தேவன் பாதத்தில். ஹல்லேலூயா. அதே போல தான் பரிசுத்தவான்களில் எவ்வளோ பாடப்பட்டு இருக்கிறா, அதில் 1% கூட நீயும் நான் பாடப்படல. அதில் தேவனுக்காக நம்ம ஓடுறவங்களாக நம்ம இருக்கணும். சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ராவேலே உன்னை உருவாக்கிறவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகின்றது, பயப்படாதே, உன் மீட்டு கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன். உன் பேர் சொல்லி அழைத்தேன்றாரு. அப்போ யார் யார் தேவன் என்ன பண்ணுறாரு? சிலரை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், சிலர் என்ன பண்ணுறாரு? பேர் சொல்லி எழுதிருக்கார். யார் யார் பேர் சொல்லி எழுத்திருக்கிறார்? அப்ரகாம் என்ன பண்ணார்? பேர் சொல்லி எழுத்தார், புது பேர் கூட கொடுத்தார். இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது கூட ஒரு போதகர்கள் என்ன பண்ணாங்கன்னா புது பேர் நம்மளுக்கு வைப்பாங்க. சரிங்களா? நான் இன்னைக்கு ஜேசிஎம் சான் வச்சாங்க. உங்களுக்கு தேவனை பரிசுத்தாவியர் எந்த பேர் வைக்கிறாரோ அந்த பேர் பரிசுத்தவான்களை வைப்பாங்க. இல்லை அந்த பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட தேவனை வைப்பார். சரிங்களா? அப்போது இது பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்போ அப்ரஹாம் என்ன பண்ணுறாரு? அப்ரகாம் என்று உயர்ந்த தகப்பன். அப்ரஹாம் என்றாலே உயர்ந்த தகப்பன். அப்போது என்று கர்த்தர் அப்ரகாமே என்று பேர் சொல்லி அழைத்தார். அபிரகாமே என்று அழைத்தார். அபிரகாம் என்று வார்த்தைக்கு என்ன? ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். அப்ரஹாமுக்கு ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தமாகுமா? அப்படியே அர்த்தம். இன்னொன்று எப்படின்னா, சாராய்க்கு சாராள் என்று பேர் சொல்லி அழைத்தார். சாராய்க்கு சாராய் என்று பேர் சொல்லி அழைத்தார். பேதுரு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரு? பேதுருக்கு அவர் சீமோனுக்கு பேதுரு என்ற என்ன அர்த்தமான? பாரே என்று, நாணல் பாரே என்ற அர்த்தம். பேதுரு என்றதுக்கு நாணல் பாரே என்ற அர்த்தம். பாரே என்ன கன்னடலா? பண்டேனா? பண்டேன்னு அர்த்தம். அப்போ அப்படி என்ன பண்ணுறாருன்னா, தேவனு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். யோவான் 1:42 நீங்கள் பார்க்கும்போது அதுபோல தான் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, அலுவலகத்தில் கவர்மெண்ட் வேலையில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்த அந்த சகோதரி ஒரு பொசிஷனில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சகோதரி வேலை செய்து கொண்டு இருந்தாங்களா. நல்ல சம்பளம், நல்ல கை ரொம்ப சம்பளம், நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கும்போது இயேசுவினே யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அந்த சகோதரி ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாரு? நம்ம பாவத்துக்காக இவர் ரத்தம் சிந்தினாரு, இவருக்கு நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டு, அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாளாம். எப்போ பார்த்தாலும் அழுந்து கொண்டே இருப்பாளாம். ஏம்மா இப்படி அழுறேன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்களா, இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினாருன்னு சொல்லி சொல்கிறீங்களே, நமக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு, அவருக்காக நான் என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி அழுந்து கொண்டே இருக்குமா ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்களா, இங்கே ஒரு கூட்டம் நடக்குதம்மா, அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களா. அப்போ அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அப்போ அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது சகோதரி கேட்டாங்களா, ஆண்டவரே நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கப்பா. அப்பா நீரே உண்மையுள்ள தேவனே, அபிஷேகிக்கிற தேவனேன்னு சொல்கிறாங்கப்பா. அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, நீர் இப்பொழுது கர்த்தாவே சுவாமி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்ன பண்ணாங்களா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? அந்த மகள் மேலே இறங்குனா மின்சாரத்தை போல அந்த மகள் என்ன பண்ணுச்சோ, அந்த மகள் மேலே இறங்கி அந்நிய பாஷை அபிஷேகங்கள் எல்லாம் தேவனுக்கு சொல்லி கொடுத்து அவ மகளுக்கு சொன்னாராம், மகளே நீ இனிமே என்ன பண்ண, அந்த வேலையை ரிஜைன் பண்ணிட்டு எனக்காக நீ ஊழியம் செய்ய அப்படின்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அப்போ அவ என்ன பண்ணனா, ஆண்டவரே நீர் தானா பேசுகிற, நான் தான் பேசுகிறேன், நீ என்ன பண்ண அந்த வேலையை ரிஜைன் பண்ணிவிடு. அந்த வேலை என்ன 2 லட்சம் ரூபாய் சம்பளம், கவர்மெண்ட் வேலை, பெரிய வேலை. ஆண்டவரே எப்படி நான் ரிஜைன் பண்ணணும்? நான் ரிஜைன் பண்ணிட்டா எனக்கு கஷ்டம், நான் என்ன பிள்ளைங்களை கணவரை நான் என்ன பண்ணுவேன், வாடகை கட்டணுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுப்போம் கேட்டிருப்போம் இல்லையா?
ஆனால் அந்த சகோதரி சொன்னிச்சா, சரி ஆண்டவரே நான் ரிஜன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ரிஜன் பண்ணிட்டு அந்த அம்மா ஊழியத்துக்கு வந்துச்சா. ஹல்லேலூயா. அந்த அம்மா சாட்சி சொல்லுது, என்ன ரிஜன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வான்னு சொன்னார், நான் ரிஜன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தேன், இப்போ என்ன தேசங்கள் எத்தனோ தேசங்களுக்கு என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, நான் சம்பாதித்தோட தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து கொண்டு இருக்கிறார், எந்த ஒரு குறையில்லை. நான் சம்பாதிக்கும் போது 2 லட்சம் ரூபாய் எனக்கு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 15 நாள் கூட இருக்காது எனக்கு கையில், ஓட்டு பையில் போட்ட மாதிரி போயிடும். ஆனாலும் என் தேவனுக்கு இப்போ ஊழியம் செய்யும் போது எந்த ஒரு நஷ்டங்களும் இல்லாதபடி தேவன் என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். தேவனோட சத்தியத்தை சொல்லும் போது, தேவன் என்னோட இருக்கும்போது எந்த ஒரு குறை இல்லாதபடி தேவன் என்ன நடத்துறாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதுபோல் சகோதர சகோதரிகள், நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறானா, தேவன் உங்களோட பேசியிருக்கிறானா, நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. சீஷர்கள் நம்ம பார்க்குறோம், பேதுரு அவங்களெல்லாம் பார்க்குறோம், நீ எங்கள் பின்னாடி வா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஆண்டவரே நான் வரணும், ஏன் என்ன பொண்டாட்டி பிள்ளைங்களை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கல அவர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றும் கேட்காம பின் போனார். அவங்க என்ன பண்ணார், தேவன் ஆசீர்வதித்தார். அதுபோல் அது தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை, தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அழைப்பில் நம்ம உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் நம்ம ஆதியில் நான் ஆண்டவரை பேசும்போது நம்ம மறந்துட்டு இருக்கலாம், ஆனால் ஆதியில் நம்ம போகாமல் இருக்கலாம். இப்போ கூட தேவனுக்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆதியில் இந்த மாதிரி காரியங்களை பேசுனீங்க, நான் வரல, இப்பொழுது கருத்தாவே நான் வரணும்னு ஆயுதமாக இருக்கிறேன், ஆண்டவரே மறுபடியும் எனக்கு அந்த ஸ்லாகியத்தை தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு கூட நிறைய பார்க்கும்போது ஆதில் எனக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர் தர்ஷனங்கள் மூலமாக பேசுவார், சொப்பன மூலமாக பேசுவார். ஏன்னா எனக்கு இந்த பாஷை எனக்கு வராது. அதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஆனால் நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், இரவு ஜபத்தில் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஜபம் பண்ணும்போது அசுத்தாவிகளெல்லாம் ஓடுது, வியாதிகளை சுகமாகுது, நடுக்க போகிற காரியங்களெல்லாம் தேவனை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அப்போ கூட என்ன பண்ணேன்னு அது ஜபம் தெரியாது. எல்லாம் தமிழ்காரங்க தான் வர்றாங்க, அது தமிழில் ஜபம் பண்ண எனக்கு தெரியாது. அப்போ நான் ஜபம் பண்ணி ஏதோ அன்பு கூறுவே அந்த பாட்டு பாடும்போது கொஞ்சம் சிலர் என்ன பண்ணாங்க, 2 சகோதரிகளை என்னை பார்த்து சிரித்தாங்க. சிரிச்சிட்டு, என்ன சிஸ்டர் இப்படி பாடுறீங்க, எல்லாம் தமிழில் பாடுறீங்க, ஆனால் எல்லாம் சிரிக்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு ப்ரேயர். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அங்கே படுத்துட்டு, ஆண்டவரே இப்படியெல்லாம் சிரிக்கிறாங்களே ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, என்ன நீ தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, ஆனால் இவ்வளோ அற்புதங்களெல்லாம் நடக்குதே அப்பா, இயேசுவின் நாமத்தை தத்தாபுத்தான்னு பேசினா கூட, தத்தாபுத்தான்னு ப்ரேயர் பண்ணால் கூட அசுத்தாவிகள் ஓடுது, வியாதிகள் சுகமாகுது, ஆண்டவரே கர்த்தாவை நடுக்க போகிற காரியங்களெல்லாம் நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, ஜனங்களெல்லாம் நிரூபிட்டு இருக்கிறாங்க இரவு ஜபத்தில். ஆனால் கர்த்தாவை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் அழுந்து ஜபித்துட்டு இருக்கும் போது தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், அந்த காது எனக்கு காதில் கேட்குது, நீ போய் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாங்கி நீ படி என்றார். வெளிப்படுத்தின விசேஷமானு எனக்கு தெரியாது, வெளிப்படுத்தலைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு தெரியலையே வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ என்கிட்ட என் பக்கத்தில் ஒரு சகோதரி படுத்திருந்தேன், எப்சிபான்னு சொல்லி ஒரு சகோதரி படுத்திருந்தேன். அவன்கிட்ட நான் எழுப்பி கேட்குறேன், அம்மா வெளிப்படுத்தல் விசேஷமான என்ன அப்படின்னு கேட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, லாஸ்ட் புக்கு தெலுங்குல என்ன சொல்லுவாங்க, பிரகட்டனன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த புக்கு வாங்கி படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த சகோதரி கூட்டிட்டு காலையிலேயே நான் என்ன பண்ணேன், புக் ஸ்டாலுக்கு போயிட்டு அந்த புக்கு வாங்கிட்டு வந்து என்னை பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், அம்மா நான் கற்றுக்கணும், இது எனக்கு தெரியல, கற்றுக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்க சிரிக்கிறாங்க. இந்த வயசில் அம்மா உங்களால் முடியலம்மா, முடியுமாம்மா, இதெல்லாம் ஏம்மா இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. நான் அழுவுறேன், இல்லை நீ எழுதி கொடுக்குறே இல்லையே அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எழுதி கொடுத்தாங்க. அது எழுதி என்ன பண்ண 15 நாளில் கூட்டி படிக்கிறதுக்கு தேவன் எனக்கு கட்டி கொடுத்தாரு. சரிங்களா? இப்போ கூட கிளியர் இல்லை, ஆனாலும் தேவன் இந்த அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறது சந்தோஷம். இன்னும் என் தேவன்கிட்ட கேட்டிருக்கிறது, ஆண்டவரே இந்த பாஷைகளெல்லாம் நல்லா நான் பேசணும், செபிக்கணும், எழுதணும், படிக்கணும், ஆண்டவரே எனக்கு கட்டுத்தாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறது. அதுபோல் தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது, தேவனாலே எல்லாம் ஆகும். நீ நினைக்கலாம், நான் படிக்கலையே, எனக்கு பட்டம் இல்லையே, எனக்கு பேச தெரியாதே, பாஷை தெரியாதே அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, மகளே நீ போ, உன்னோட நான் வரேன்றாரு. ஹல்லேலூயா. அதே போல் தேவனை பாதத்தில் நம்ம தேவனை நம்பி போகும்போது அவரை கைவிடவே மாட்டார் பாருங்க. அப்படி நான் இருக்கும்போது கூட வருவாங்க, தேடி வருவாங்க, வீடு தேடி வருவாங்க. வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் இப்படி அசுத்தாவிகளெல்லாம் தோறுத்தோம், அசுத்தாவி பிடிச்சிருக்கு, வியாதியோடு இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த வீட்டுக்கு நான் போவேன். எனக்கு ஜெபிக்க கூட தெரியாது, வசனம் எங்கே இருக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது, எப்படி படிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே போகும்போது அசுத்தாவிகளெல்லாம் இப்படி கை நீட்டாலே அசுத்தாவிகளெல்லாம் ஓடி போகும். அந்த மாதிரி ஒரு வல்லமை, அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் தேவன் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா.
அதுபோல் நீங்களும் கூட இப்போ நினைக்கலாம், ஐயோ ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தால் நீ கை நீட்டும் போது அசுத்தாவிகள் ஓடும், இயேசுவின் நாமத்தால் கை நீட்டும் போது வியாதிகள் சுகமாகணும். இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றவர் நான் செய்கிற கிரியைகளோடு அதிகமான கிரியைகளை செய்வாரன்னு சொல்கிறார். நீ என்ன பண்ணு, என் பின்பற்று, என்னக்கிட்ட நீ வா, என்னோட அதிகமான கிரியைகளை நீ செய்வேன். அல்லேலூயா. அதுபோல் தேவன் என்ன பண்ணார், அதிகமான கிரியைகள் செய்ய வைக்கிற தேவனாக இருக்கிறாரு. உங்களை வைத்து யாருக்காக தேவனை பேசுகிறாரோ எனக்கு தெரியாது, ஆனால் யாருக்கோ பேசுகிறாரு. ஆனால் யாரோ நீங்கள் என்ன பண்ணி நினச்சி கொண்டு இருக்கிறீங்க, ஐயோ இதெல்லாம் நான் செய்ய முடியுமா, இதெங்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா, ஜனங்களுக்கு நான் போய் சத்தியத்தை சொல்ல முடியுமா, என் ஜனங்களெல்லாம் என் பேச்சு கேட்பாங்களா? பேதுரு எப்படி இருந்தார்? பேதுரு என்ன பண்ண, பயத்த சபாவம் உள்ளவராம். ஆனால் பரிசுத்தாவியான ஒரு 120 பேர் அவங்க பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது அவருக்கு ஒரு தைரியம் வந்தது, ஒரு பலம் வந்தது. அந்த ஜனங்களை முன்னாடி பேசுகிறார் அவர். ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 ஜனங்கள் ராணியான ஸ்தானம் எடுத்தார்கள். அந்த தைரியம் எப்படி வந்தது? அவர் சொல்கிறாரு, இவங்க யார கூட இருந்தவர், இயேசு கூட இருந்தவர்கள், இயேசு கூட இருந்தவர்கள், அதனால தான் இவங்க தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னு. அதுபோல தான் இயேசு உங்களோட இருக்கும் போது நீங்கள் எங்கே போனாலும் ஜெயத்தோடு நீங்கள் வருவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் எதுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நமக்காக தான் அவர் வந்திருக்கார், நமக்காக தான் அவர் காயப்பட்டு இருக்கிறார், அவமானங்கள் இந்த சகித்து இருக்கிறார். இந்த உலகத்தை எவ்வளோ பெரிய அதிகாரம்னாலும் சரி, யாரானாலும் சரி, அவர் முன்னாடி போய் நின்று பேச அதிகாரம் நம்மளுக்கு தேவனை கொடுத்துருக்கிறார். நம்மளோட ஞானவான்கள் இருக்கலாம், நம்மளோட பரிசுத்தவான்கள் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு எனக்கு தைரியம் கொடுக்குறேன்னு தேவன் சொல்கிறார். அதுபோல் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கும் நம்ம பயப்படாதபடி தேவன் என்ன பண்ணோம், தேவனை பாதத்தை நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் அவர் பாருங்க, நல்லது அது நீங்கள் ஊழியம் செய்யும்போது அவர் என்ன எப்படி கூப்பிடுவார் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஊழியம் செய்யும்போது தேவனுக்காக நீங்கள் கணிக்க கொடுக்கும்போது அந்த வசனத்தை படித்து பார்க்கணும். யோவான் 12:26. இந்த வார்த்தைக்காக தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்துக்காக, இந்த ஒரே ஒரு வார்த்தை பரலோக தேவன் என்ன பார்த்து சொல்லணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, பரலோக தேவன் என்ன சொல்லணும், அதுக்காக தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது படிங்க, யோவான் 12:26. யோவான் 12:26. நல்லது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாகனால் என்னை பின்பற்ற கடவன், என் பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார், அவன் பிதாவானவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் அவர் என்ன பண்ணார், கனப்படுத்துவார். இரண்டாவதாக, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்வார். அப்பொழுதும் தேவதூதர்களும் கேரோபின்களும் சேரோபின்களும் என்ன பண்ணார், நம்மளை பரலோகத்துக்கு போகும்போது நம்மளை என்ன பண்ணவர் வர வைக்கிறார். பாருங்க, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என் மகிமையிலே நீ பிரவேசி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு சொந்தம். அப்பா என்ன பண்ணுவார், தூதர்களும் கேரோபின்களும் சேராபின்களும் எல்லாம் வந்து நம்மளை பரலோகத்துக்கு வர வைப்பார்கள். அப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, நேற்று ஒரு திருமணத்துக்கு நான் போனேன். போகும்போது அவரெல்லாம் அத்தனை லட்சம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை முன்னாடி, அம்மா நீங்கள் வாங்கம்மா உட்காரம்மா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அதுபோல் பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது ஆனால் நம்ம நினைக்கணும் ஒரு காரியம், எத்தனை வருஷம் இந்த இடத்துல நான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்மளுக்கு அங்கே போய் தான் ஆகணும். ஆனால் அங்கே போகும்போது அம்மா நீ வா, அத்தனை அங்கே தேவதூதர்களும் கேரோபின்களும் சேராபின்களும் பரிசுத்தவான்களும் எல்லாமே இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது எல்லாரும் முன்னாடி தேவன் நம்மளை கனப்படுத்தும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாமே நம்ம மறந்துடுவோம். ஐயோ இத்தனை ஜனங்களை முன்னாடி என் தேவன் என்னை வர வைக்கிறாரே, எனக்கு ஒரு சிங்காசனம் வைத்திருக்கிறாரே, அவர் பக்கத்தில் நான் உக்காடுறேனே, எவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட நம்மளுக்கு ஏதாவது சந்தோஷம் இருக்கா? இல்லை. அதுதான் சொல்கிறாரு, நீ என்னன்னா நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமான சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லுகிறார். எனக்கு ஊழியம் செய்கிறவன் என் பிதாவானவர் கனப்படுத்துவார் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதுபோல் நீங்கள் உங்களுக்கெல்லாம் என்ன ஊழியம் செய்யணும்னு ஆசை தான், ஆனால் சித்ருவானவன் விடமாட்டேன்றான். ஆனால் ஒரு வைராகியம் நம்மளுக்கு வேணும். ஒரு வைராகியம் இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. அதில் தேவன் பாதத்தில் கேளுங்க, தேவன் கொடுப்பார். சரி, இன்னொரு வசனம் எரேமியா 31:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாரு, அநாதி ஸ்நேகத்தாலே உன்னை ஸ்நேசித்தேன், காரணத்தாலே உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அநாதி ஸ்நேகத்தாலே உன்னை என்ன பண்ணுற, தேவ பிள்ளைகளால்
எளிமையிலிருந்து எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் படிப்பில்லை, பட்டமில்லை, பதவியில்லை, இதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்காதீங்க. ஆனால் அநாதி ஸ்நேகத்தாலே அவர் உங்களை ஸ்நேகித்திருக்கிறார். காருண்யம் என்றதுனாலே உங்களை இழுத்து கொண்டிருக்கிறார். உன் தாய் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பாட்டு என்னது? என் தாய் உருவாகும் ஒன்று பேர் சொல்லி, என் தாய் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. உனக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதுபோல் நம்மளை பேர் உருவாக்குறதுக்கு முன்னாடி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல தான் சொல்கிறாரு, அநாதி ஸ்நேகத்தாலே உன்னை ஸ்நேகித்தேன், காருண்யத்தாலே உன்னை இழுத்து கொள்ளுகிறேன்னு சொல்கிறார். அவர் பாருங்க, வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணி பார்க்குற தேவன். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பேர் சொல்லி அழிக்கிற தேவன் நம்ம தேவன். வசனம் ஏசையா 40:26 நீங்கள் எடுத்து வாசிங்க. ஏசையா 40:26 உன் கண்கள் ஏறெடுத்து பாருங்க, அவைகளிலே சிருஷ்டித்தவர் யார், அவைகளை சேனையை இழுக்கத்திட்டமாக புறப்பட்டு பண்ணி அவைகள் எல்லாமே பேர் பேராக அழிக்கின்றவர். அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளை ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நட்சத்திரங்களெல்லாம் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதெல்லாம் நட்சத்திரங்கள் பேர் ஒரு நட்சத்திரங்கள் பேர் சொல்லி அழைக்க முடியுமா? ஆனால் அவர் அழைத்திருக்கிற தேவன். அப்ராஹாம் சொல்கிறார், பார்த்து சொல்கிறார், உன்னை என்ன பண்ணுறேன், வானத்தை நட்சத்திரங்கள் போல கடலுக்கரை மண்ணு போல உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிற தேவன் நம்ம தேவன். அதுபோல் நம்ம தேவன் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனத்தை கூட நம்ம இது எடுத்து வாசிக்கலாம். இதில் நம்ம பார்க்கும்போது பேர் சொல்லி அழித்தவர்கள் 5 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பேர் சொல்லி வேத வசனத்தை யார் யார் அழித்திருக்கிறாங்க, 5 பேர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:4-5 எடுத்து வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். அதற்கு அவன் ஆண்டவனே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். ஹல்லேலூயா. நேரமாயிடுச்சு. நேரம் நான் பார்க்கவே இல்லை, டைம் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் எல்லாரும் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நேரமாயிடுச்சு, டைம் ஆனது தெரில. சரி, இந்த வசனத்தை மட்டும் நம்ம தியானிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். அப்போ சவுல் என்ன பண்ணுறாரு, 2 வாட்டி பேர் சொல்லி அழைக்கிறார். சவுலே செலவிலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார். சவுலை பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அவர் என்ன பண்ணார், சவுல் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக இருந்தவர், கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிறவர். ஸ்தோபானுக்கு அவர் என்ன பண்ணார், ஸ்தோபானு கல்லில் அடித்த கொலை செய்கிறதுக்கு உதவியாக இருந்தவர். அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா, சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். சரி, இது நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. எல்லாம் எழும்பி நின்று
ஒரு பாட்டை பாடி தேவனை நாம் துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம்.